This sermon, Leadership, was delivered on Tuesday evening, December 7th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at Covina Bowl in Covina, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கோவினாவில் உள்ள கோவினா பவுல் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்திலே லீடர்ஷிப், வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். ஏனென்றால் சபை வடிகட்டியோ உலகத்தை உள்ளே கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு சிறு கட்டியே மரணமாக இருக்கிறது. சிறு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். Whosoever shall take one word out of this or add one word to it, his part will be taken from the book of life. எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். At the Garden of Eden, what caused death and all this sorrow? ஏதேன் தோட்டத்தில் மரணத்துக்கு காரணமாயிருந்தது எது? இந்த எல்லா துக்கத்துக்கும், Ever heartache, ever little dying baby, ever rattle in the throat. ஒவ்வொரு மாரடைப்பிற்கும், ஒவ்வொரு மரிக்கும் சிறு குழந்தைக்கும், ஒவ்வொரு தொண்டை வலிக்கும், Ever ambulance screaming, every hospital, every graveyard was because Eve doubted one word. Not all of it, it just perverted it. நோயாளியை ஏற்றிச் செல்லும் விரைவு வாகன ஒவ்வொரு கூச்சலுக்கும், ஒவ்வொரு மருத்துவமனைக்கும், ஒவ்வொரு கல்லறைக்கும் என்ன காரணம்? ஏவாள் ஒரு வார்த்தையை, எல்லா வார்த்தையும் அல்ல, சந்தேகப்பட்டதே காரணமாயிருந்தது. அதுவே இதனை தாறுமாறாக்கிறது. Now God said, man, there he was to keep every word of God. Now that's the first of the Bible. இப்பொழுது தேவன் மனிதன் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கைக்கொள்ள வேண்டும் என்று அங்கே கூறியிருந்தார். Now that's the first of the Bible. இப்பொழுது அதுவே வேதத்தின் துவக்கமாகும். In the middle of the Bible, Jesus come and he said, வேதாகமத்தின் மத்தியில் இயேசுவானவர் வந்தார். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அப்பொழுது அவர் மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்றார். Not just part of them, everyone. வெறுமனே அவைகளின் ஒரு பகுதியில் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையையும். In the last of the Bible, Revelation 22, வேதாகமத்தின் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 Jesus give the testimony of himself. The revelation of the Bible is Jesus Christ. இயேசுவானவர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேதாகமத்தின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாகும். And he said, whosoever shall take one word out of here or add one word to it, his part will be taken from the book of life. அவர் எவராயிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்றார். You go through that thinking man's filter, you'll have a holy man's taste when you come out of there. Right? இப்பொழுது நீங்கள் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வழிகட்டினூடாக செல்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு பரிசுத்த மனிதனின் ருசியை உடையவராயிருப்பீர்கள். சரி, you'll have a saintly taste. நீங்கள் ஒரு பரிசுத்தவானின் ருசியை உடையவராயிருப்பீர்கள். Sister, you that wear those clothes, think of it. You're going to. சகோதரியே, இந்த ஆடைகளை உடுத்துகிற நீ இதை குறித்து சிந்தித்துப் பார். You say, I'm virtuous to my husband, I'm virtuous to my boyfriend, I'm a virtuous girl. நீயோ, நான் என்னுடைய கணவனுக்கு நற்குணசாலியானவளாய் இருக்கிறேன், நான் என்னுடைய ஆண் சிநேகிதனுக்கு நற்குணசாலியானவளாய் இருக்கிறேன், நான் ஒரு நற்குணசாலியான பெண் என்று கூறலாம். But what about that sinner that looked at you? ஆனால் உன்னை நோக்கி பார்த்த அந்த பாவியை குறித்து என்ன? When he answers for adultery, who did it? அவன் விபச்சார குற்றத்திற்காக பதில் கூறுகிற போது யார் அதை செய்தது? You'd be guilty. பாருங்கள், நீ குற்றமுள்ளவளாயிருப்பாய். It's written in the word, so it's, but see? பாருங்கள், அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? Oh, be a thinking woman. Be a think. ஒரு சிந்திக்கும் ஸ்திரியாயிரு, சிந்திப்பவளாயிரு. You may say, well, what if it does happen to be that way? நீயோ ஒரு காலது என்று கூறலாம், ஆனால் அந்த விதமாய் இருக்குமானால் என்னவாகும்? He said so, and one word can't fail. அவர் அவண்ணமாய் கூறினார், ஒரு வார்த்தையும் தவறி போக முடியாதே. புரிகின்றதா? The great man told me not long ago, called me into his room.
அண்மையில் ஒரு மகத்தான மனிதன் என்னை அவனுடைய அறைக்கு அழைத்து சென்று இவ்வாறு கூறினார். So I'm going to lay hands on you, Brother Branham. You're ruining your ministry. Preaching such things. அவரோ, சகோதரன் பிரணாம், நான் உங்கள் மீது கரங்களை வைக்கப் போகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கிப்பதினால் நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை பாடாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். I said, any ministry that the word of God will ruin ought to be ruined. See? அதற்கு நானோ, தேவனுடைய வார்த்தையை பாழாக்கும் எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டியதே என்று கூறினேன். புரிகின்றதா? He said, I'll lay hands on you. He said, you sent to pray for the sick. அப்பொழுது அவர், நான் உங்கள் மீது கரங்களை வைக்க உள்ளேன் என்றார். மேலும் அவர், நீர் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படி அனுப்பப்பட்டீர் என்று கூறினார். I said, do you believe those things, brother? அதற்கு நான், சகோதரனே, அந்த காரியங்களை நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்டேன். He said, no, but it's not our business. அப்பொழுது அவரோ, இல்லை, அது எங்களுடைய வேலை அல்ல என்றார். So I said, whose business is it then? அதற்கு நான், அப்படியானால் அது யாருடைய வேலை என்று கேட்டேன். Well, he said, that's a pastor's business. அப்பொழுது அவர், அது போதகருடைய வேலை என்றார். I look at the congregation. That's right. You see? நானோ சபையோரை நோக்கி பாருங்கள் என்றேன். அது சரி, புரிகிறதா? Every year I pass through preaching these things and I think surely they get. ஒவ்வொரு வருடமும் நான் இந்த காரியங்களை பிரசங்கித்து விட்டு கடந்து செல்லும் போது நான் நிச்சயமாகவே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நினைப்பதுண்டு. Next year come back is more than ever. ஆனால் அடுத்த வருடம் நான் திரும்பி வரும்போது அது முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாகவே இருக்கிறது. புரிகிறதா? அது சரி. It goes to show that many are called but few are chosen. எனவே அது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பதையே காட்டுகிறது. The leadership is the Holy Spirit, friend. நண்பரே, வழிநடத்தும் ஆற்றல் கொண்டவர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். It leads you and guides you into all truth when He, the Holy Ghost, has come. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். Now, think of that. இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Take the thinking man's filter. That's the Bible. மனிதனுடைய சிந்திக்கும் வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். அது வேதாகமாயிருக்கிறது. Well, not your creed, not your church. You'll be lost. உங்களுடைய கோட்பாட்டை அல்ல, உங்களுடைய சபையை அல்ல. அப்படியானால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். Take the thinking man's filter. சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். That's where that boy didn't think. அங்குதான் அந்த பையன் சிந்திக்கவில்லை. He took the church filter. He became popular, a great man. அவன் சபை வடிகட்டியை எடுத்துக் கொண்டான். எனவே அவன் புகழ் வாய்ந்தவனாய் ஒரு மகத்தான மனிதனானான். But in hell he lifted up his eyes, being in torment. அவன் பாதாளத்தில் அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். Now you take the thinking man's filter, Jesus Christ, the Word. இப்பொழுது நீங்கள் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். And you'll desire a holy person's taste because it'll satisfy that. அப்பொழுது நீங்கள் ஒரு பரிசுத்த நபருடைய ருசியின் வாஞ்சையை பெறுவீர்கள். ஏனென்றால் இது அதனை திருப்திப்படுத்தும். If you got the Holy Spirit in you, this satisfies it. நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் பெற்றிருப்பீர்களேயானால் இது அதனை திருப்திப்படுத்துகிறது. If the Holy Spirit isn't there, you say, oh, well, I don't think that means any difference. பரிசுத்த ஆவியானவர் அங்கில்லை என்றால் அப்பொழுது நீங்கள், ஓ, அது எந்த வித்தியாசத்தையும் சுட்டிக்காட்டுவதாக நான் கருதவில்லை என்று கூறுவீர்கள். Look what you've done, right? அங்கே நீங்கள் சரியாக என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். The same thing Eve done. You're right back in the same place. அதே காரியத்தையே ஏவாளும் செய்தாள். நீங்கள் சரியாக திரும்பவும் அதே இடத்திலேயே இருக்கிறீர்கள். Now, let's go a little farther. இப்பொழுது நாம் இன்னும் சற்று தொடர்ந்து செல்வோம். Now let's leave that man there that didn't use the thinking man's filter. இப்பொழுது சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகிக்காத அந்த மனிதரை நாம் இங்கே விட்டு விடுவோம். He refused to accept the leadership of Jesus Christ to eternal life. அவன் நித்திய ஜீவனுக்கான இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். Now let us take another rich young businessman, a ruler, with the same opportunity that this man had. இப்பொழுது நாம் மற்றொரு ஐஸ்வர்யவானை, வாலிப வர்த்தக புருஷனை, இந்த மனிதனுக்கு இருந்த அதே தருணத்தை உடையவனாய் இருந்த ஒரு அதிபதியை எடுத்துக்கொள்வோம். And he accepted the leadership of Christ. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். Now there's two of them in the Bible that we're going to talk about. இப்பொழுது நாம் வேதத்தில் உள்ள இரண்டு நபர்களை குறித்து பேச போகிறோம். That one we see that refused it. அந்த ஒருவன் அதை ஏற்க மறுத்ததை நாம் காண்கிறோம். Now let's take this man, another rich young businessman and a ruler, and he accepted the leadership. இப்பொழுது நாம் இந்த மனிதனை, மற்றொரு ஐஸ்வர்யமுள்ள வாலிப வர்த்தக புருஷரும்
ஒரு அதிபதியுமாய் இருந்தவனை எடுத்துக்கொள்வோம். அவன் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். The scriptures tell us about this fellow, if you want to mark it down, in Hebrews 11, 23 to 29. இந்த நபரை குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 29 வரையிலும் உள்ளது. Moses, by faith, refused to be called the son of Pharaoh's daughter. விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, choosing rather to suffer the afflictions of God, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, esteeming the reproach of Christ greater treasures than all the treasures of Egypt. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். See, he accepted eternal life. பாருங்கள், அவன் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொண்டான். Moses esteemed the reproach of Christ greater treasures than all the treasures the world had. மோசே உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Moses esteemed that the greatest. மோசே அதை பெரிதாக மதிப்பிட்டான். Now this rich man didn't. இப்பொழுது இந்த ஐஸ்வர்யவானோ அதை செய்யவில்லை. And Moses was a rich young ruler to become a Pharaoh. மோசே ஒரு ஐஸ்வர்யமுள்ளவனாய் வாலிப அதிபதியாய் ஒரு பார்வோனாக வேண்டியவனாய் இருந்தார். He was Pharaoh's son and was heir to the throne. அவன் பார்வோனுடைய குமாரனாய் இருந்தான். அவன் சிங்காசனத்திற்கு சுதந்திரவாளியாய் இருந்தான். And he looked out to the impossible. அவன் காணக்கூடாததை வெளியே நோக்கி பார்த்தான். A bunch of mud daubers, a bunch of slaves. ஒரு கூட்ட மண் பிசைப்பவர்களையும் ஒரு கூட்ட அடிமைகளையும் வெளியே கண்டான். But by faith he saw the promise of God through the word. ஆனால் அவன் விசுவாசத்தினாலே வார்த்தையினூடாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கண்டான். His people would sojourn in a strange land for 400 years but would be brought out by a mighty hand. அதாவது அது அவனுடைய ஜனங்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்திலே பரதேசியா சஞ்சரிப்பார்கள், ஆனால் ஒரு பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்பதே ஆகும். And he esteemed that, hallelujah, greater riches than all the treasures of Egypt. அவன் எகிப்தின் எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் அதை மிகப்பெரிய ஐஸ்வர்யமாக அதை மதித்தான். அல்லேலூயா. For he forsook Egypt, not knowing where he was going. ஏனென்றால் அவன் எகிப்தை புறக்கணித்து எங்கே போகிறான் என்பதை அறியாதிருந்தான். He was led by Christ. அவன் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டான். He forsook. அவன் புறக்கணித்து விட்டானே. And he had his foot on the throne and could have been the next Pharaoh in Egypt. அவன் தன்னுடைய பாதத்தை சிங்காசனத்தின் மேல் வைத்திருந்தான். அவன் எகிப்தில் அடுத்த பார்வோனாக இருந்திருக்க கூடும். But he esteemed the reproach of Christ. ஆனால் அவரோ கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணினான். The reproach to be called that odd one. நிந்தையாயிற்றே, வினோதமான ஒருவன் என்று அழைக்கப்பட்டான். Be called that fanatic. To take his place with the mud daubers and the fanatics. மூட மதாபிமானி என்றும் அழைக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்தை மண் பிசைக்கிறவர்களோடும் மூட மதாபிமானிகளோடும் தெரிந்து கொண்டான். Because he seen that the hour that the scripture was promised to be fulfilled was there then. ஏனென்றால் அவன் அந்த வேளையை கண்டான். அப்பொழுது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரமாய் அது இருந்தது. And oh church, wake up! Can't you see the same thing tonight? ஓ சபையே, விழித்தெழு! இன்றிரவு அதே காரியத்தை உங்களால் காண முடியவில்லையா? The hour that's been promised is on us. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வேளையானது நம்மிடத்தில் உள்ளது. Esteem the approach of Jesus Christ greater riches than all the fellowship of anything. எந்த ஒரு காரியத்தின் ஐக்கியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணுங்கள். If it takes father and mother, church, anything else, follow the leadership of the Spirit. அது தந்தையாகவோ தாயாகவோ சபையாகவோ மற்றெந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்றுங்கள். Let us follow this Christ for a few, Moses for a little while. நாம் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவோம். சற்று நேரம் நாம் இந்த மோசேயை பார்ப்போம். That did that. Let's watch his life. நான் அதை செய்தேன். நாம் அவனுடைய ஜீவியத்தை கவனிப்போம். The first thing when he accepted to take the reproach of Christ and forsake his education. முதலாவது காரியம், அவன் தன்னுடைய கல்வியை மறந்து
கிறிஸ்துவின் நிந்தையை தெரிந்து கொள்ள ஒப்புக்கொண்ட போது, forsake all his wisdom, he was taught in all the wisdom of the Egyptians. தன்னுடைய எல்லா ஞானத்தையும் துறந்து விட்டான். அவன் எகிப்தியர்களின் எல்லா ஞானத்தினாலும் கற்பிக்கப்பட்டிருந்தான். And all of his popularity, his throne, his sepulcher, his kingship, his crown, everything he had, he rejected. அவன் தன்னுடைய எல்லா புகழையும், தன்னுடைய சிங்காசனத்தையும், தன்னுடைய செங்கோலையும், தன்னுடைய ராஜரீகத்தையும், தன்னுடைய கிரீடத்தையும், அவனுக்கு இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவன் புறக்கணித்து விட்டானே. And this other fella wanted it and refused Christ, and this man refused that and accepted Christ. ஆனால் இந்த மற்றொரு நபரோ அதை விரும்பி கிறிஸ்துவை புறக்கணித்தான். இந்த மனிதனோ அதை புறக்கணித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். And quickly what happened? He had to separate himself. உடனடியாக என்ன சம்பவித்தது? அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான். Hallelujah. The word means praise our God. It's too bad that we're forgetting it. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றே பொருளாகும். நாம் அதை மறந்து கொண்டிருப்பது மிகவும் மோசமானதாக இருக்கிறது. He rejected the thrones and the popularity. அவன் சிங்காசனங்களையும் புகழையும் புறக்கணித்தான். He could have had young girls by the wives by the hundred. அவன் நூற்றுக்கணக்கான வாலிப பெண்களை மனைவிகளாக கொண்டிருக்கலாம். He could have had sepulchers under Egypt rule the world. அவன் உலகத்தை ஆளும் எகிப்தின் செங்கோல்களை உடையவனாய் இருந்திருக்கலாம். The world laid right at his feet and he was heir to every bit of it. உலகமே அவனுடைய பாதத்தண்டையில் கிடந்தது. அவன் அதன் ஒவ்வொன்றிற்கும் சுதந்திரவாளியாய் இருந்தான். But by looking in the scriptures, seeing the day he was living in, ஆனால் வேத வாக்கியங்களில் நோக்கி பார்ப்பதன் மூலம் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்த நாளை கண்டான். and know that something in him, அவனுக்குள் ஏதோ ஒரு காரியம் இருப்பதை அறிந்து கொண்டான். the predestinated seed of God went to work. I don't care how popular you could be or how this you could be. தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்து கிரியை செய்ததே. நீங்கள் எவ்வளவு போரானவர்களாய் இருந்தாலும் அல்லது எந்த விதமாக எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. You could be a presbyter, you could be a pastor, you could be a this, that, and the other. நீங்கள் ஒரு திருச்சபையின் மூப்பராய் இருக்கக்கூடும், நீங்கள் ஒரு போதகராய் இருக்கக்கூடும், நீங்கள் இதுவாக அதுவாக அல்லது மற்றதாக இருக்கக்கூடும். But if that word of eternal life, but God's word has been foreordained into you and you see the thing it has. ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் அந்த நித்திய ஜீவனின் வார்த்தைக்கென்று நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது உள்ள காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். It goes to work. Moving out like that. Start coming out. Begin to get it. அது அந்த விதமாக நடந்து சென்று கிரியை செய்யும். எனவே வெளியே வர துவங்குங்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு துவங்குங்கள். And he refused to be called the son of Pharaoh's daughter. அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தான். Because he esteemed the reproach of Christ greater treasures than all the riches of Egypt or the world. He esteemed that. ஏனென்றால் அவன் எகிப்தில் அல்லது உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று கருதினான். அவன் அதை அவ்வாறு மதித்தான். Watch what he done. He followed it. அவன் என்ன செய்தான் என்பதை கவனியுங்கள். அவன் அதை பின்தொடர்ந்தான். Quickly he was ousted from his people. The people that once loved him. உடனடியாக அவன் தன்னுடைய ஜனங்களிடமிருந்து அவன் நேசித்திருந்த ஜனங்களிடத்திலிருந்து தள்ளப்பட்டான். It might cost you everything you got. அது நீ பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உன்னை இழக்கச் செய்யலாம். It might cost you your home. அது உன்னுடைய வீட்டை இழக்கச் செய்யலாம். It might cost you your friendship. It might cost you your stitch and sew party. It might cost you your place at the Kiwanis. அது உன்னுடைய நண்பர்களை இழக்கச் செய்யலாம். அது உன்னுடைய விருந்து குழுவின் ஐக்கியத்தை இழக்கச் செய்யலாம். அது பாடல் குழுவில் உங்களுடைய ஸ்தானத்தை இழக்கச் செய்யும். I don't know what it'll cost you, but it'll cost everything that's worldly or pertains to the world. அது அவ்வாறு செய்யலாம். அது உன்னை எதை இழக்கச் செய்யும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இழக்கச் செய்யும். You'll have to separate yourself from everything that's worldly. உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நீங்கள் உங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். You'll have to do it. நீங்கள் அதை செய்ய வேண்டும். Moses laid everything aside and went into the desert with a stick in his hand. Amen. மோசே எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு தன்னுடைய கையில் ஒரு கோலோடு வனாந்தரத்திற்குள் சென்றான். ஆமென். Days after days passed and wonder if he thought he made a mistake. நாட்கள் கடந்து விட்டன.
அவர் அப்பொழுது தான் ஒரு தவறு செய்து விட்டதாக நினைத்திருப்பாரா என்று நான் வேப்படுகிறேன். No. இல்லையே. Many times people start out and say, "Oh, I'll do it. Glory to God, I'll see it." அநேக நேரங்களில் ஜனங்கள் புறப்பட்டு அவர்கள், "ஓ, நான் அதை செய்வேன். தேவனுக்கு மகிமை. நான் அதை காண்கிறேன்" என்று கூறுகிறார்கள். Let somebody laugh at you, make fun of you. Probably I was wrong. யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சிரித்து உங்களை குறித்து பரியாசம் செய்யட்டும். உடனே நீங்கள் அநேகமாக நான் தவறு செய்து விட்டேன் என்கிறீர்கள். He said, "They that cannot stand chastisement are bastard children and not the children of God." அவர் சிட்சையை சகிக்காதவர்கள் வேசியின் பிள்ளைகள் என்றும் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல என்றும் கூறினார். See, they're worked up on the emotion. பாருங்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் கிரியை செய்யப்படுகின்றனர். See these seed that I talked about a while ago. பாருங்கள், சற்று முன்பு அந்த வித்தை குறித்து நான் பேசினேன். That soul wasn't there to start with. அந்த ஆத்துமா துவக்கத்திலேயே அங்கு இருக்கவில்லை. It was anointed with the Spirit and he done all kinds. அது ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தது. அவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்தான். Oh, when your spirit's anointed, it's a real genuine Holy Ghost and you can still be a devil. ஓ, நீங்கள் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் போது அது உண்மையான அசலான பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னமும் ஒரு பிசாசாகவே இருக்க முடியும். Or you say, Brother Branham. நீங்களோ, ஓ சகோதரன் பிரணாமே என்று கூறலாம். False prophets. கள்ள தீர்க்கதரிசிகளாயிற்றே. The Bible said in the last days there'd be false prophets. வேதமோ கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. Jesus said there shall rise false Christ. இயேசு கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்றார். Not false Jesuses now. Nobody stands still for that. But false Christ. கள்ள இயேசுக்கள் அல்ல, இப்பொழுது அதை எவரும் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள். Christ means the anointed ones. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றே பொருளாகிறது. Falsely anointed. They are anointed, but they are false at the bottom of it. தவறாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதன் அடிப்படையிலேயே தவறாயிருக்கிறார்கள். Do great signs and wonders. ஆனால் மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். Speak in tongues, dance in the spirit, preach the gospel. அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், ஆவியில் நடனமாடுகிறார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். Judas Iscariot did it. யூதாஸ் காரியோன் அதை செய்தாரே. Simeon, or no, I beg your, Caiaphas prophesied. சிமியோன் இல்லை, மன்னிக்கவும், காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தாரே. Balaam the hypocrite. பிலேயாம் மாய்மாலக்காரனாயிருந்தானே. Sure done all the signs. Everything, all the religious moves. நிச்சயமாகவே எல்லா அடையாளங்களையும் செய்தான். ஒவ்வொரு காரியத்தையும் மத சம்பந்தமான எல்லா அசைவுகளையும் செய்தான். But you see, you put a cucumber seed and a wheat seed in the same bed and pour the water down upon them and anoint them, they'll both rejoice. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு களை விதையையும் ஒரு கோதுமை மணியையும் ஒரே நிலத்தில் விதைத்து அவைகளின் மேல் தண்ணீர் ஊற்றி அவைகளை அபிஷேகித்தால் அவைகள் இரண்டுமே களிகூரும். They'll both grow by the same water. அவைகள் இரண்டுமே ஒரே தண்ணீரினால் வளரும். The sun shines on the just and the unjust, and the rain falls on the just and the unjust. சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பிரகாசிக்கிறது. மழையும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. But by their fruits you shall know them. ஆனால் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். How can you keep from lining up with the word? நீங்கள் எப்படி உங்களை வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? See what I mean? ஆமென். நான் எதை பொருட்படுத்துகிறேன் என்பதை புரிகின்றதா? The water falls on the just and the unjust anointed. தண்ணீர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் விழுகிறது, அவர்களை அபிஷேகிக்கிறது. Jesus said they will come to me in that day and said, Lord, Lord, have not I cast out devils? இயேசு அந்நாளில் அவர்கள் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? Have not I done prophesied? நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கவில்லையா? Have not I done great things in your name? நாங்கள் உம்முடைய நாமத்தில் மகத்தான காரியங்களை செய்திருக்கவில்லையா என்று கூறுவார்கள் என்றார். You say, you workers of iniquity, depart from me, I don't even know you. அப்பொழுது அவர், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்பார். Go into eternal hell. It's been prepared for the devil and his angels. போய் பிசாசிற்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்குள் செல்லுங்கள். நீங்கள் பார்த்தீர்களா? What a word! Falsely, worship in vain, striving in vain. என்ன ஒரு வார்த்தை! தவறானவை, வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், வீணாக பாடுபடுகிறார்கள். Why do you do that when you don't have to do it?
நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதிருக்கும் போது ஏன் நீங்கள் அதை செய்கிறீர்கள்? Why take a substitute when the heavens is full of genuine? பரலோகங்கள் முழுவதும் உத்தமத்தால் நிறைந்திருக்கும் பொழுது ஏன் அதற்கு பதிலாக மற்றொன்றை தெரிந்து கொள்கிறீர்கள்? புரிகின்றதா? You don't have to do that. நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லையே. Now, we find Moses anointed. Nothing could turn him back. இப்பொழுது மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். எனவே அவனை எதுவுமே மாற்ற முடியவில்லை. His own brothers turned him down. That didn't stop him. அவருடைய சொந்த சகோதரர்களும் அவனை புறக்கணித்து விட்டனர். அதுவும் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. He went right on into the wilderness. அவன் நேராக வனாந்தரத்திற்குள் சென்றான். One day out there he met God face to face with a pillar of fire hanging in a bush. அங்கே ஒரு நாள் அவன் தேவனை முகமுகமாய் ஒரு முச்சடியில் தொங்கிக் கொண்டிருக்கும் அக்கினி ஸ்தம்பத்தோடு சந்தித்தான். Said Moses, take off your shoes. Your ground you're standing on is holy. அப்பொழுது அவர், மோசே, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நின்று கொண்டிருக்கிற இடம் பரிசுத்த பூமி. For I've heard the cries of my people. நான் என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன். And I've heard of their groanings, and I remember my promise of the word. நான் அவர்களுடைய முணுமுணுப்பை கேட்டேன். நான் வார்த்தையின் என் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறேன். And I'm coming down and going to send you down there to take them out. Certainly. நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் அவர்களை வெளியே கொண்டு செல்லும்படி அங்கே உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். நிச்சயமாக He met God face to face. He talked with him. அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்தான். அவன் அவரோடு பேசினான். And he is commissioned by God. அவன் தேவனால் கட்டளையிடப்பட்டிருந்தான். God come right back that same pillar of fire and vindicated that prophet standing right there on the mountain. தேவன் மறுபடியும் வந்து அதே அக்கினி ஸ்தம்பத்தில் அங்கே மலையின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்தினார். Proved that it was when he took his hands and performed all kinds of miracles and things. அவர் அவருடைய கரங்களில் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் மற்றவைகளையும் நிரூபிக்கும்படி மீண்டும் வந்தார். Oh, they had the impersonators. Oh, sure. அவர்களோ போலி ஆட்களை உடையவர்களாய் இருந்தனர். நிச்சயமாக. There were Jambres and Jambres stood right around doing the same thing they did. அங்கே என்னையும் எம்பிரேயும் எதிர்த்து நின்றார்கள். அவன் செய்த அதே காரியத்தை இவர்களும் செய்திருந்தனர். But who was the original? ஆனால் யார் அசலானவர்களாய் இருந்தனர்? புரிகின்றதா? Where did it start from? அது எங்கிருந்து துவங்கினது? Did it come from the word? Was it the hour? அது வார்த்தையிலிருந்து வருகிறதா? அது அந்த வேளையா இருந்ததா? And do you know that same thing's promised again in the last days? கடைசி நாட்களில் அதே காரியம் மீண்டும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? As Jambres and Jambres withstood Moses, so will these men of reprobate mind concerning the truth. In the last days. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல துர்புத்தியுள்ள மனுஷர்களாகிய இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள். பாருங்கள், கடைசி நாட்களில் to do the same thing, impersonate everything right on in the same gully, hog going to its water and a dog to its vomit. அதே காரியத்தை செய்வார்கள். ஒவ்வொன்றையும் பாவனை செய்கிறார்கள். சரியாக அதே சேற்று பள்ளத்தில் பன்றி சேற்றிலே புரளவும் நாய் தான் கக்கிறதை தின்னவும் திரும்பினது போலவே. You Pentecostals that come out of them organizations years ago and cursed them, your fathers and mothers. பெந்தேகோஸ்தேக்களாகிய நீங்கள் அநேக வருடங்களுக்கு முன்னர் அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்து அவர்களை சபித்தீர்கள். உங்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் அவ்வாறு செய்தனர். And you turned right back around and done the same thing that they did. ஆனால் நீங்களோ திரும்பவும் சுற்றி சென்று அவர்கள் செய்த அதே காரியத்தை செய்தீர்கள். And now just the same water and vomit. இப்பொழுதோ அதே சேற்றிலும் கக்கிரதிலும் திரும்பி இருக்கிறீர்கள். புரிகின்றதா? If it made the church vomit out in the early Pentecostal age, it'll make it vomit out again today. ஆதி பெந்தேகோஸ்தே காலத்தில் சபை அதை கக்கி போடும்படி செய்திருந்ததானால் அது இன்றைக்கும் மீண்டும் சபையை கக்கி போட செய்யுமே. புரிகின்றதா? It has to be, or it's the shuck has to come. அது அவ்விதமாய் இருக்க வேண்டியிருந்தாலும் அது பதராயிருந்தாலும் அது தோன்ற வேண்டியதாயிருக்கிறது. The tassel can't be the only one. The shuck has to come. See, the carrier. அது மகரந்த பொடி என்ற ஒன்றே ஒன்றோடு மாத்திரம் இருக்க முடியாது. பதரானது தோன்ற வேண்டியதாயிருக்கிறது. பாருங்கள், அது சுமக்கும் ஒன்று. Now we're living in the last days. Watch the things that's promised for the hour. இப்பொழுது நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளைக்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை கவனித்து பாருங்கள். Watch this Moses confirmed no. இதை கவனியுங்கள். மோசே உறுதிப்படுத்தப்பட்டான். அறிந்திருப்பீர்களே, when he got out there, some of his own brother turned up against him, wanted to make an organization. அவன் அங்கே வெளியே சென்றபோது அவனுடைய சொந்த சகோதரர்கள் சிலர் அவனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ண நினைத்தார்கள். They said, you act like you're the only holy man among us. அவர்களோ எங்களுக்கு மத்தியில் நீர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தவான் என்பது போன்று நீர் நடந்து கொள்கிறீர் என்று கூறினர். The whole congregation's holy, said Korah.
Dathan. தாத்தானும் கோராகும் முழு சபையுமே பரிசுத்தமாக உள்ளது என்றனர். Let's choose out man to do something. Moses, I felt sorry for him. நாம் மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஏழாவது காரியத்தை செய்வோம். மோசேயோ நான் அவனுக்காக வருத்தப்பட்டேன் என்று கூறினான். He went out and said, Lord, fell down before the altar and said, Lord. பின்னர் அவன் சென்று கர்த்தாவே என்று கூறி பலிபீடத்திற்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தாவே என்றார். God said, separate yourself from him. I had enough of it. தேவனோ அவர்களிடமிருந்து உன்னை பிரித்துக்கொள், எனக்கு அதை குறித்து போதுமென்றாகிவிட்டது என்றார். Just opened up the earth and swallowed them up. பூமி வாயை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. அவ்வளவுதான். பாருங்கள். He noticed commission. அவன் தன்னுடைய கட்டளையை அறிந்திருந்தான். God don't deal with organizations. He don't deal with groups. He deals with individuals. That's right. தேவன் ஸ்தாபனங்களோடு தொடர்பு கொள்கிறதில்லை. அவர் குழுக்களோடு தொடர்பு கொள்கிறதில்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு தொடர்பு கொள்கிறார். அது உண்மை. Always. Not in groups. Individuals. One person. எப்பொழுதுமே குழுக்களில் அல்ல, தனிப்பட்ட நபர்களிலே ஒரு நபரிலேயே தொடர்பு கொள்கிறார். In the last days he said, I stand at the door and knock. And if any man. கடைசி நாட்களில் அவர் நான் வாசற்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன், not any group, எந்த குழுவினராவது என்றல்ல, any man will hear my voice. Hear me. I'll come into him and stop. See if any man can hear. How could this microphone now produce my voice out there unless it was made thus? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். பாருங்கள், ஒருவன் என் சத்தத்தை கேட்க முடிந்தால், எந்த ஒலிபெருக்கி சத்தத்தை பெருக்குவதற்காக உண்டாக்கப்படாவிட்டால் என் சத்தத்தை எப்படி பெருக்க முடியும்? I could scream against that board all my might. It wouldn't do nothing. நான் என் முழு பலத்தோடு அதற்கு எதிரே நின்று சத்தமிட முடிந்தாலும் அது ஒன்றையுமே செய்யாது. Because this is ordained, made, created a microphone. ஏனென்றால் இது ஒரு ஒலிபெருக்கியாக நியமனம் செய்யப்பட்டு உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டும் இருக்கிறது. And if the word of God is in you, from foreordination of God in you, தேவனுடைய முன்னியமனத்தினால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால், my sheep hear my voice. They know my hour. A stranger they won't follow. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகள் என் வேளையை அறிந்திருக்கின்றன. அவைகள் ஒரு அந்நியனுக்கு பின் செல்லாது. It's got to be that first. புரிகின்றதா? அது முதலில் அந்த விதமாக இருக்க வேண்டும். All that the Father has given me, they will come. Every one of them. See. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவைகள் ஒவ்வொன்றும். Now he goes on. At the life's end. Here. இப்பொழுது இங்கு அவன் தொடர்ந்து சென்று வாழ்க்கையின் முடிவை அடைகிறான். He only passed notice when he come to the end of the road. அவன் மரித்து போன போது கவனியுங்கள், அவன் பாதையின் முடிவுக்கு வரும்போது. We're closing now because it's getting late. 25 minutes till 10. இப்பொழுது நேரமாய்க் கொண்டிருக்கிறபடியால் நாம் முடிக்கப் போகிறோம். ஏனெனில் 10 மணிக்கு இன்னும் 25 நிமிடங்களே உள்ளன. Notice. Now at home that's early. கவனியுங்கள், இப்பொழுது எங்களுடைய சபையிலே இது சீக்கிரம் என்று கருதப்படும். About 2 or 3 o'clock we get say it's getting a little bit late. See. ஏறக்குறைய 2 அல்லது 3 மணிக்கே நாம் இப்பொழுது சற்று நேரமாய்க் கொண்டிருக்கிறது என்று கூற துவங்குவோம். புரிகிறதா? பார்த்தீர்களா? But now I preach many night all night long. ஆனால் இப்பொழுது நான் அநேக முறை இரவு முழுவதும் பிரசங்கித்திருக்கிறேன். Paul preached this same gospel in his day, and a young man fell off of a wall and killed himself. பவுல் தன்னுடைய நாளில் இதே சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது ஒரு வாலிபன் ஒரு மாடி சுவற்றின் மேலிருந்து விழுந்து மரித்து போனான். And Paul, with that same anointing, with that same gospel, laid his body upon him. He come to life. Hallelujah. பவுல் அதே அபிஷேகத்தையும் சுவிசேஷத்தையும் கொண்டவனாய் அவன் மீது தன்னுடைய சரீரத்தை கிடத்த அவன் மீண்டும் உயிர் பெற்றான். They were interested. The church was being formed. Something was taking place. அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தனர். சபையோ உருவாகி கொண்டிருந்தது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. Notice what taking place here. இங்கே என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். Moses, when he come down. மோசே அவன் வந்தபோது. This rich man, when he come down, the young ruler we talked about. இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதன் அவன் வந்தபோது நாம் பேசின அந்த வாலிப அதிபதி. All religious and belong to church and everything. முழு பக்தி உள்ளவன், சபையையும் மற்ற ஒவ்வொன்றையும் சேர்ந்திருந்தான். Fine, educated, a fine businessman and everything. அருமையானவன்,
கல்வி பயின்றவன், ஒரு அருமையான வர்த்தக புருஷன், மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உடையவன். When he come to the end of the road, he began to scream. ஆனால் அவன் பாதையின் முடிவிற்கு வந்தபோது அவன் கூச்சலிடத் துவங்கி, There's nowhere to step. காலடி எடுத்து வைக்க இடமில்லையே என்று கூறினான். Where's his leadership? அவனுடைய வழி நடத்துதல் எங்கே? He'd been led by his church, which is dead. He'd been led by the dead world. அவன் மரித்து போயிருக்கிற தன்னுடைய சபையால் வழிநடத்தப்பட்டிருந்தான். அவன் மரித்து போன உலகத்தினால் வழிநடத்தப்பட்டிருந்தான். It wasn't nothing for him to step into but what the world had prepared for, hell. உலகம் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி இருந்த நரகத்தை தவிர அவன் காலடி எடுத்து வைக்க வேற எதுவும் இல்லாதிருந்தது. But here comes Moses, the faithful servant who esteemed the reproach of Christ greater treasures than all the riches of Egypt. ஆனால் இங்கே மோசே எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் வருகிறார். He come to the end of the road, an old man, 120 years old. அவன் வயோதிபனாய் 120 வயதிலே பாதையின் முடிவிற்கு வந்தான். Walked up on the mountain. And you know what death lay before him, looked over into the promised land. அவன் மலையின் மீது ஏறிச் சென்று மரணம் அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்ததை அறிந்திருந்தான். எனவே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்தை நோக்கி பார்த்தான். He looked laying there by his side, there was his leader, the rock. அவன் நோக்கி பார்த்தான். அங்கே அவனுக்கு அருகில் அவனுடைய தலைவர் கண்மலையானவர் இருந்தார். He stepped up on the rock and the angels of God packed him away into the glory of God, into the bosoms of God. அவன் கண்மலையின் மேல் காலடி எடுத்து வைத்தபோது தேவ தூதர்கள் அவனை தேவனுடைய மகிமைக்குள் தேவனுடைய மடிக்கு கொண்டு சென்றனர். Why? 800 years later, he was still being led by his leader. ஏன் 800 வருடங்கள் கழித்தும் அவன் அப்பொழுதும் தன்னுடைய தலைவரால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். We find him over on Mount Transfiguration, standing there with Elijah, talking to Jesus before he went to the cross. இயேசுவானவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்னர் அவன் அங்கே மறுரூப மலையின் மேல் நின்று கொண்டு எலியாவோடும் இயேசுவோடும் பேசிக் கொண்டிருந்ததை நாம் கண்டறிகிறோம். 800 years after death, the one மரணத்துக்கு பின்னர் 800 வருடங்கள் கழித்து அந்த ஒருவனே that he esteemed the reproach of his ministry greater treasures and all the popularity of the world and all the money of the world, his leader was still leading. அவன் தன்னுடைய ஊழியத்தின் நிந்தையை உலகத்தில் உள்ள எல்லா புகழை காட்டிலும் உலகத்தில் உள்ள எல்லா பணத்தை காட்டிலும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே அவனுடைய தலைவர் இன்னமும் அவனை வழிநடத்திக் கொண்டிருந்தார். He was led, his leader, he led through the death, the shadows of death. He was led to the grave. ஓ என்னே, அவன் வழிநடத்தப்பட்டானே. அவனுடைய தலைவர் அவனை மரணத்தினூடாகவும் மரண நிழல்களினூடாகவும் வழிநடத்தினார். அவன் கல்லறைக்கு வழிநடத்தப்பட்டான். Hundreds of years later, there he stood again. நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர் அவன் அங்கே மீண்டும் நின்றான். Because as his youth, he had chosen the leadership of the Holy Spirit. ஏனென்றால் அவன் தன்னுடைய வாலிப பருவத்தில் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை தெரிந்து கொண்டிருந்தான். His name will be great when there is no more Egypt for treasures. அவனுடைய பெயரோ எகிப்தும் அதன் பொக்கிஷங்களும் இல்லாமற் போகும்போதும் மகத்தானதாயிருக்கும். When the pyramids are dust and when Egypt is no more Egypt. கூர்நுனி கோபுரங்கள் தூசியாகின்ற போது எகிப்து இனிமேல் எகிப்தா இல்லாமற் போகும்போதும் Moses will be immortal among men because he accepted the leadership of Christ instead of going the way his church went. மோசேயோ ஜனங்களுக்கிடையே அழிவில்லாதவனாயிருப்பான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சபை சென்று கொண்டிருந்த வழியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். There's others that did the same thing. அதே காரியத்தை செய்த மற்றவர்களும் உண்டு. Look at Enoch. He walked with God for 500 years. ஏனோக்கை நோக்கி பாருங்கள். அவன் தேவனோடு 500 வருடங்கள் நடந்தான். And then he had a testimony that he pleased God. அதன் பின்னர் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சியை உடையவனாயிருந்தான். God had verified it and said, there's no need of you dying. Just come on up home this afternoon. And he went up. தேவன் அதை சரிபடுத்தி, நீ மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பிற்பகலே நீ மேலே வீட்டிற்கு வா என்றார். அவன் மேலே சென்றான். And Elijah, after boiling out bob-haired women and everything as he did in his day, எலியா அவன் தன்னுடைய நாட்களில் தலைமுடியை வெட்டிக்கொண்ட ஸ்திரீகளை நோக்கி கூச்சலிட்டான். Jezebels with a paint on them. வர்ணம் திட்டியிருந்த எசபேல்களை கண்டு கூச்சலிட்டான். After he got so full of it and have done all he could and all that priests making fun of him and everything else. அவன் அதை மிகவும் அதிகமாக கண்டித்து
தன்னால் செய்ய முடிந்ததை செய்திருந்தான். எல்லா ஆசாரியர்களுமே அவரை குறித்து பரிகாசம் செய்தனர். He walked down the river one day, அவன் ஒரு நாள் ஆற்றண்டை நடந்து சென்றான். and just across the river was a horses hitched to a bush over there, a chariot of fire and horses of fire. ஆற்றின் அக்கறையிலே உள்ள ஒரு புதரில் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. அக்கினிமயமான குதிரைகளும் ஒரு அக்கினி ரதமும் இருந்தது. He stepped right on and threw his robe off to the next prophet to follow him and went up into heaven. அவன் அதன் மேலேறி தன்னுடைய வஸ்திரத்தை தன்னை பின்தொடர்ந்த தனக்கு அடுத்த தீர்க்கதரிசி அண்டை எறிந்து மேலே பரலோகத்திற்கு சென்றான். He accepted the leadership of eternal life because it was Christ that was in Elijah. அவன் நித்திய ஜீவனின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் எலியாவுக்குள் இருந்தது கிறிஸ்துவாயிருந்தது. Oh, yes, sir. What was it? Follow me. ஓ ஆமையா, அது என்னவா இருந்தது? என்னை பின்பற்றி வா. Now,